டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். நம்ம அயனிக் ஈக்குலிபிரியம் லெசனில் கெமிஸ்ட்ரியில் செகண்ட் வேல்யூமில் அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் எந்த அளவுக்கு முக்கியமாக பப்ளிக்கில் வருது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? வாட் இஸ் அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர், கிவ் இட்ஸ் வேல்யூ அட் 25 டிகிரி செல்சியஸ். தானே நீங்கள் இதையே எழுதலாம். KW is equal to H plus concentration into OH minus concentration. ஸோ இதுக்கு இப்போ சப்போஸ் இது 3 மார்க் கொஸ்டினாக இருந்தால் இதுக்கு 2 மார்க். ஸோ வேல்யூ அட் 25 டிகிரி செல்சியஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 1 × 10⁻⁻14 மோல் ஸ்கொயர் லிட்டர் பவர் ஆஃப் -2. இது உங்களுக்கு தெரியும். ஆனால் இதே அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது ஒவ்வொரு டெம்பரேச்சர்லையும் பாருங்க 0 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ இது வரைக்கும் கேட்டதில்லை. 1.14 × 10⁻⁻15 10 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ? 2.95 × 10⁻⁻15 25 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ? இதை நம்ம பார்த்துருப்போம். 1 × 10⁻⁻14 40 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ? அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் வேல்யூ 2.71 × 10⁻⁻14 50 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ? இட் இஸ் 5.30 × 10⁻⁻14. அப்போ பாருங்க அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அதை வேல்யூ டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் டிஃப்ரெண்ட் வேல்யூ வருது. அப்போ டெம்பரேச்சர்ஸ் இன்க்ரீசஸ் ஆகும்போது அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டரோட வேல்யூஸும் இன்க்ரீசஸ் ஆகும். சென்டம் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க 25 டிகிரி செல்சியஸ் கேட்குறாங்களா, 10 டிகிரி செல்சியஸ் கேட்குறாங்களா, 50 டிகிரி செல்சியஸ் கேட்குறாங்களான்னு பார்க்கணும். இன்னொன்று இதிலே ஒரு 1 மார்க் கொஸ்டின் ஒளிஞ்சிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, if the temperatures increases, ionic product of water values also increases. சரிங்களா? இதை நல்லா பார்த்துங்க. தேங்க்யூ.